أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ஜமாத்தில் முஸ்லிம் முன்னறிவிப்பின் அடிப்படையில் நினைவு கூறப்படுகின்றது. நாளை பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதியாகும். அது தொடர்பாக இன்று சில விஷயங்களை நான் கூறுவேன். இது ஒரு நீண்ட முன்னறிவிப்பாகும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் அல்லாஹ் கூறியவையாகும். அதில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாக்களிக்கப்பட்ட மகன் தொடர்பாக பல்வேறு சிறப்பம்சங்கள் கூறப்பட்டுள்ளன. அவர் பௌதீக மற்றும் ஆன்மீக ஞானத்தால் நிரப்பப்படுவார் என்ற அம்சத்தின் அடிப்படையில் ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் எழுத்துக்கள், சொற்பொழிவுகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இன்று நான் சில விஷயங்களை எடுத்துரைப்பேன். அவர் மிகவும் புத்தி கூர்மை உள்ளவராகவும் ஞானமிக்கவராகவும் இருப்பார் என்ற முன்னறிவிப்பின் ஒரு அம்சமும் அதில் வெளிப்பட்டுவிடும். அன்னார் உலக கல்வியில் மிகவும் குறையுடையவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் அன்னாரின் அடிப்படை கல்வி ஆரம்ப கல்வி என்ற நிலையிலேயே தான் இருந்தது. அவ்வாறு இருந்த போதிலும் இந்த குறைவுக்கு மத்தியில் வெளிப்படையான மற்றும் ஆன்மீக ஞானங்களை அல்லாஹ் அன்னாருக்கு வழங்கியிருந்தான். அதனை அன்னார் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எடுத்துரைத்துள்ளார்கள். அது எந்த அளவுக்கு அதிகமானவை என்றால் அதனை முழுமையாக எடுத்துரைப்பது, இன்னும் கூறப்போனால் அதன் அறிமுகத்தை கூட ஒரு குத்பாவில் எடுத்துரைப்பது கடினமாகும். இந்த அறிமுகத்தை கூட எடுத்துரைப்பதற்கு ஒரு நீண்ட நெடிய குத்பாக்களின் தொடர் தேவைப்படுகின்றது. எனவே அவை அனைத்தையும் நான் எடுத்துரைப்பது எனக்கு சாத்தியமல்ல. ஆயினும் அறிமுகத்திற்காக ஒரு மேலோட்டமான விஷயங்களை எடுத்துரைப்பதற்காக நான் எண்ணம் கொண்டுள்ளேன். அன்னாரின் சில சொற்பொழிவு கட்டுரைகளின் ஆய்வை சுருக்கமாக அறிமுகமாக நான் எடுத்து வைப்பேன், அல்லது அந்த கட்டுரைகளின் சில கருத்துக்களை சுருக்கமாக நான் எடுத்து வைப்பேன். அதிலிருந்து ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அறிவு மற்றும் ஞானத்தின் பெருங்கடலின் ஒரு சிறு துளி நமக்கு முன்னர் வெளிப்பட்டுவிடும். இந்த சொற்பொழிவு கட்டுரைகள் மற்றும் எழுத்துக்கள் அல்லாஹ்வின் ஏகத்துவம், மலக்குகளின் உண்மைத்துவம், நபிமார்களின் அந்தஸ்து, ஹசரத் காத்தமுல் அம்பியா ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்து மற்றும் ஏனைய ஆன்மீக விஷயங்கள், அதேபோன்று முஸ்லிம்களின் மார்க்க அரசியல் வழிகாட்டுதல்கள், இஸ்லாத்தின் பொருளாதார அமைப்பு, மேலும் இஸ்லாத்தின் வரலாறு, ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் இருந்த சில விவகாரங்கள், அவற்றில் இன்றும் கூட சில விஷயங்கள் நிலை பெற்றிருக்கின்றன. இவை அனைத்து கட்டுரைகளிலும் ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரிவான ஞானங்களை நமக்கு வழங்கியிருக்கின்றார்கள். இது தொடர்பான அன்னாரின் கூற்றுகள் மற்றும் வழிகாட்டல்கள் ஆகியவற்றை இன்றும் கூட படித்து பல விவகாரங்களுக்கான தீர்வுகள் நமக்கு கிடைத்து விடுகின்றன. சுருக்கமாக எண்ணற்ற தலைப்புகள் இருக்கின்றன. அவற்றில் இந்த அனைத்து விஷயங்களும் உள்ளடங்கி இருக்கின்றன. அவை அன்னாரின் சொற்பொழிவு வடிவிலும் எழுத்துக்களின் வடிவிலும் நம் முன்னால் இருக்கின்றன. நான் கூறியது போன்று இவை அனைத்தின் அறிமுகத்தை எடுத்துரைப்பது கூட சாத்தியமல்ல. எனவே சிலவற்றை மட்டுமே நான் அறிமுகமாக எடுத்து வைப்பேன். அதுவும் கூட நான் அன்னார் இளமை பருவத்தில் அடியெடுத்து வைத்த போது எடுத்துரைத்த விஷயங்களை மட்டுமே இன்று நான் தேர்ந்தெடுத்துள்ளேன்.
16-17 வயதுடைய ஒரு இளைஞன், உலக கல்வி அல்லது மார்க்க கல்வியை முறையாக கூட பெறாத ஒரு இளைஞன் எப்படிப்பட்ட கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கின்றார் என்றால் அதனால் மிகவும் ஆச்சரியம் ஏற்படுகின்றது. ஏகத்துவம் என்ற தலைப்பில் 17 வயதில் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பாராட்டும் வகையில் ஆண்டு மாநாட்டில் சொற்பொழிவு ஒன்றை அன்னார் நிகழ்த்தியுள்ளார்கள். இது முற்றிலும் புதிய விஷயமாகும் என்று ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் அந்த சொற்பொழிவை குறித்து கூறியுள்ளார்கள். எவ்வாறு இருப்பினும் 16-17 வரையிலான அல்லது 18 வயதிலிருந்து 34-35 வரையிலான இளமை பருவத்தின் ஆரம்பகட்ட வயதில் அன்னார் எடுத்துரைத்த அறிவு மற்றும் ஞானத்தின் கருவூலங்களிலிருந்து ஒரு சில துளிகளை மட்டுமே நான் உங்கள் முன்னால் இன்று வைப்பேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் அன்னார் எடுத்துரைத்தவற்றில் 50 ஒரு பங்கின் அறிமுகத்தை கூட என்னால் எடுத்துரைக்க முடியாது. இன்னும் கூறப்போனால் அதைவிட குறைவாகவே என்னால் எடுத்துரைக்க முடியும். அதன் பிறகு அன்னார் நீண்ட வயதையும் பெற்றிருந்தார்கள். அறிவு மற்றும் ஞானத்தின் முத்துக்களை அல்லாஹ்விடமிருந்து பெற்று அது அன்னாரிடமிருந்து வெளிப்பட்டு கொண்டே சென்றன. மார்ச் மாதம் 1907 ஆண்டு அன்னாரின் வயது வெறும் 18 இருந்தது. இறை நேசம் என்ற ஒரு மகத்துவமிக்க தலைப்பில் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டுரை ஒன்றை எழுதினார்கள். அது பிற்காலத்தில் நூலின் வடிவில் வெளியாகியுள்ளது. அக்கட்டுரையிலிருந்து ஆரம்ப காலத்திலேயே, அதாவது சிறு வயதிலேயே அல்லாஹ் எவ்வாறு அன்னாருக்கு பௌதிக மற்றும் ஆன்மீக ஞானத்தை நிரம்ப வழங்கியிருந்தான் என்பது நமக்கு வெளிப்பட்டு விடுகின்றது. அன்னார் கூறினார்கள், இறைவன் மனிதனை அன்பிற்காகவே படைத்துள்ளான். இறைவனின் அன்பில் மனிதன் மூழ்கிவிட வேண்டும் மற்றும் நிரந்தர வாழ்க்கையை அளிக்கக்கூடிய கடலில் மூழ்கி எப்பொழுதும் மனிதன் முத்துக்களை தேட வேண்டும் என்பதே மனித படைப்பின் நோக்கமாக இருக்கின்றது. மறு உலக வாழ்க்கை என்பது என்ன? நிரந்தர வாழ்க்கை என்பது என்ன? மறு உலக வாழ்க்கைதான் நிரந்தர வாழ்க்கையாகும். இறை நேசத்தின் விளைவாக மட்டுமே மனிதன் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியும். மேலும் அந்தஸ்துகளில் மனிதன் முன்னேறுகின்றான். அன்புதான் இறைவனை அடையாளம் காண்பதற்கு காரணியாக அமைகின்றது. அன்பின்றி மனிதனால் அல்லாஹ்வின் உண்மைத்துவத்தையும் இறை ஞானத்தையும் பெறவே முடியாது. எனவே பாவத்திலிருந்து தப்பிப்பதற்கும் அந்தஸ்துகளை உயர்த்திக் கொள்வதற்கும் நாம் நமது தொடர்பை அல்லாஹுடன் அதிகரிப்பதும் இறைவனுடன் நாம் நெருக்கத்தை பெறும் அளவிற்கு நமது உள்ளத்தில் கலப்பற்ற தன்மை மற்றும் இறை நேசத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் அவசியமாகும். உலகம் ஒளிபெறுகின்ற ஒரு சூரியனை போன்று நாம் ஆகிவிட வேண்டும் என்று அன்னார் கூறுகின்றார்கள். இதன் பிறகு அன்னார் பல்வேறு மார்க்கங்களை பற்றி குறிப்பிட்டவாறு கூறினார்கள். இறைவன் ஒருவனாகவே இருக்கின்றான். ஆனால் அவனை பற்றிய அனைத்து மார்க்கங்களின் சிந்தனைகளும் பலதரப்பட்டவையாக உள்ளன. அது தொடர்பாக அன்னார் யூதர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், ஆரியர்கள் ஆகியோரின் இறைவன் தொடர்பான கொள்கைகளை அன்னார் எடுத்துரைத்துள்ளார்கள். மேலும் அவ்வாறான போதனை மற்றும் அதுபோன்ற பண்புகளை கொண்ட இறைவன் மனிதன் வணங்குவதற்கு தகுதி படைத்தவன் அல்ல என்பதை நிரூபணம் செய்துள்ளார்கள். மேலும் இஸ்லாமிய போதனைகளை எடுத்துரைத்து இஸ்லாம் கூறும் இறைவன்தான் எல்லா சிறப்புகளுக்கும் உரியவனாகவும் அனைத்து அழகையும் உள்ளடக்கியுள்ளான் என்பதையும், மனிதன் அவனிடம் மட்டுமே அன்பு கொள்வதற்கும் அவனை மட்டுமே வணங்குவதற்கும் தகுதி படைத்தவனாக இருக்கின்றான் என்பதையும் அன்னார் நிரூபணம் செய்துள்ளார்கள். நான் கூறியது போன்று அனைவரின் இறைவனும் ஒருவனே ஆவான் என்பது வெளிப்படையாகும். ஆயினும் மற்ற மார்க்கங்கள் எடுத்துரைக்கின்ற இறைவன் பற்றிய சிந்தனை அதற்கெதிரில் இறைவனை பற்றி இஸ்லாம் எடுத்துரைக்கின்ற சிந்தனையே உண்மையான சிந்தனையாகும். அதன் மூலம்தான் இறைவன் மீதான அன்பு கூட மனித உள்ளங்களில் ஏற்பட முடியும். இறைவனின் பண்புகளை குறிப்பிட்டவாறு வேறு எந்த மார்க்கத்திலும் இந்த அளவிற்கு இறைவனின் பண்புகள் எடுத்துரைக்கப்படவில்லை என்பதை அன்னார் நிரூபணம் செய்துள்ளார்கள். இஸ்லாம் எடுத்துரைத்துள்ள இறை பண்புகளில் மற்ற மார்க்கங்கள் சிறப்புகளின் அடிப்படையில் பங்கு பெற முடியாது. இறுதியில் அன்னார் இஸ்லாத்தின் உயிருள்ள இறைவனுக்கான ஆதாரத்தை முன்வைத்தார்கள். இஸ்லாத்தின் இறைவன் மட்டுமே வஹி மற்றும் இல்ஹாமின் மூலம் இன்றும் மனிதனுக்கு வழிகாட்டுகின்றான் என்பதை முன்வைத்தார்கள். எவ்வாறு இதற்கு முன்பு வழிகாட்டினானோ அவ்வாறே இன்றும் வழிகாட்டுகின்றான். இதுவே உயிருள்ள இறைவனுக்கு இறைவனின் மிக பெரும் சிறப்பம்சமாகும் என்பதை நிரூபணம் செய்துள்ளார்கள். பின்னர் அன்னார் இதனையும் எழுதியுள்ளார்கள். இறுதியில் நான் கட்டுரையின் முழுமை செய்கின்ற இடத்திற்கு வந்துவிட்டேன். ஏனென்றால் மற்ற மார்க்கங்களின் இறைவன் நேசம் கொள்வதற்கு தகுதி படைத்தவனாக இல்லை என்பதை நான் நிரூபணம் செய்திருக்கின்றேன். அதன் போதனைகளில் குறை உள்ளது. அவற்றின்படி மனிதனால் செயல்பட முடியாது என்று அன்னார் கூறுகின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் அன்னார் எழுதியுள்ளார்கள்,
இஸ்லாமிய போதனை மனித போதனைக்கு ஏற்றதாகும். மேலும் இறைவன் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான், அனைத்து குறைகளிலிருந்தும் தூயவனாக இருக்கின்றான். இஸ்லாத்தின் ஒரு பெரும் சிறப்பாக அன்னார் இந்த விஷயத்தை கூறியுள்ளார்கள். அதாவது அந்த இறைவன் மீது அன்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு முற்றிலும் தெளிவான பதில் மட்டும் கிடைப்பதில்லை, மாறாக இறைவன் அந்த நபரை சோதித்த பிறகு அவருடன் உரையாடுகின்றார். இந்த விஷயம் நினைவிற்கொள்ள வேண்டியதாகும், நினைவில் வைக்கவும் வேண்டும். அதாவது அல்லாஹ்விடமிருந்து தெளிவான பதில் கிடைப்பது மட்டுமல்ல, மாறாக மனிதனுக்கு ஒரு சோதனையை கடக்க நேரிடுகின்றது. அதன் பிறகு இறைவன் அவனுடன் உரையாடி விடுகின்றான். அந்த அன்பின் வெப்பமானது அன்பு கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் எல்லா விஷயங்களையும் எரித்து விடுகின்றது. மேலும் இறைவனது ஆறுதல் அளிக்கக்கூடிய கூற்றால் அது தணிந்து விடுகின்றது. பதில் கிடைக்காத நிலையில் ஏற்பட்ட ஏக்கம் மற்றும் துடிப்பை அது அகற்றி விடுகின்றது. இவ்வாறு அன்பு மேலும் ஒளிமயமாகி விடுகின்றது. நான் இறைவனுக்கு மேலும் நெருக்கமாகிவிட வேண்டும் என்ற உணர்வு அவரது உள்ளத்தில் தோன்றிவிடுகின்றது. இவ்வாறு அந்த உணர்வில் முன்னேறி நீர் எம்மிடமிருந்து நான் உம்மிடமிருந்து என்று இறைவன் கூறும் நிலைக்கு அருகில் அந்த மனிதனை அது சென்றடைய செய்து விடுகின்றது. அதன் பொருள் என்னவென்றால், உண்மையில் கூறுவதாக இருந்தால் இறைவனின் மகத்துவம் மிக்க பெயரை உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இத்தகைய மக்களாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் இறைவனின் நேசம் எனும் நதியில் மூழ்கி விடுகின்றனர். இறைவன் மீது அன்பு கொண்ட காரணத்தால் மட்டுமே அவர்களுக்கு அந்த கண்ணியம் கிடைக்கின்றது. ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகின்றார்கள், இறை நேசம் என்ற சொல்லை நான் எந்த அளவுக்கு சிந்திக்கின்றேனோ அதே அளவிற்கு ஒரு சிறப்பான இன்பமும் உத்வேகமும் உள்ளத்தில் தோன்றுகின்றது. இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அன்பிற்குரியதாக இருக்கின்றது! அந்த மார்க்கமானது நம்மை எப்படிப்பட்ட அருட்கொடையின் பக்கம் வழிகாட்டுகின்றது என்றால், அதன் மூலம் நமது உள்ளமும் மூளையும் ஒளிமயமாகி விடுகின்றது. இஸ்லாமிய போதனை காயம்பட்ட நமது உள்ளங்களுக்கு மருந்தளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்லாம் தோன்றவில்லை என்றால் இறைவன் மீது ஆணையாக உண்மையை தேடுபவர் உயிருடனேயே மரணித்திருப்பார். மேலும் எவர்களது உள்ளங்களில் இறை நேசத்திற்கான ஆர்வம் இருக்குமோ அவரது முது எலும்புகள் உடைந்திருக்கும். இறை நேசம் என்பது ஒரு சாத்தியமற்ற விஷயமாக கருதப்பட்டிருக்கும். மேலும் அதனை ஒரு கற்பனையாகவே கருதியிருப்பார்கள். ஏனென்றால் நாம் இறை நேசம் கொள்ளத்தக்க ஒரு இருப்பு இல்லை என்பதை மக்கள் காண்கின்ற போது அவர்கள் அன்பு கொள்ளக்கூடிய அந்த இருப்பின் மீது சந்தேகம் கொள்ளாமல் எங்கனம் இருப்பர். இறைவன் இஸ்லாம் போன்ற மார்க்கத்தை மனிதனுக்கு வழங்கி வேதனை அடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதலை நல்கியுள்ளான். காயம்பட்ட இதயங்களுக்கு மருந்தளித்துள்ளான். ஓர் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளக்கூடிய மனிதன் நான் யார் மீது அன்பு கொள்கின்றனோ அவன் ஒவ்வொரு அணுக்களையும் பார்க்கின்றான், உள்ளங்களின் கூற்றுகளை பார்க்கின்றான், அவன் கேட்கின்றான், அவன் பேசுகின்றான் என்பதை காணுகின்ற போது அந்த மனிதன் மகிழ்ச்சி அடைகின்றான். அது மட்டுமல்ல, அந்த இறைவன் தன் மீது அன்பு கொள்ளக்கூடியவர்களுக்கு நற்கூலி வழங்குகின்றான் என்பதையும் அறியும் போது அவன் தனது உள்ளத்தில் அந்த அன்பின் காரணமாக இன்பத்தை பெறுகின்றான், சிறப்பான இன்பத்தை உணர்கின்றான். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1908 ஆண்டு டிசம்பர் மாதம் 28 ஒரு மிக பெரும் சாறு நிறைந்த சொற்பொழிவையாற்றினார்கள். நாம் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றினார்கள். இந்த சிந்தனை 19 வயதுடைய இளைஞனின் சிந்தனையாகும். அந்த சொற்பொழிவில் அன்னார் ஏராளமான விஷயங்களை கூறியிருக்கின்றார்கள். இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸிஹிம் வ அம்வாலிஹிம். சூரா தௌபாவின் 111, 112 வசனங்களை ஓதினார்கள். அதன் பிறகு கூறினார்கள், ஒவ்வொரு மனிதனும் இறைவன் ஏன் என்னை படைத்தான் என்பதை சிந்திக்க வேண்டும். அதே நேரம் மரணிப்பது எல்லா மனிதர்களுக்கும் அவசியமாக இருக்கின்றது. மரணித்த பிறகு என்ன நடக்கும் என்பதை மனிதன் சிந்திக்க வேண்டும். சில நாட்கள் வாழ்க்கைக்காக மனிதன் இந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றான் என்றால், திட்டங்கள் தீட்டுகின்றான் என்றால், முடிவு பெறாத வாழ்க்கைக்காக எந்த அளவிற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும்? அந்த முயற்சிகள் அவசியமில்லையா? அதாவது மறு உலகின் வாழ்க்கை என்பது எல்லையற்றதாகும். அந்த வாழ்க்கைக்காகவும் நாம் ஏதாவது ஏற்பாட்டை செய்ய வேண்டும் அல்லவா? இது மிக முக்கியமான கேள்வியாகும். திருக்குரானின் போதனைகளின் ஒளியில் அன்னார் விவரிக்கின்றார்கள், மனிதன் ஒரு சிறிய வியாபாரம் செய்யும் போது கூட மிகவும் எச்சரிக்கையாக இருக்கின்றான். எது நன்மையாகவும் பயனளிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றதோ அதனையே மனிதன் வாங்குகின்றான். அவ்வாறு இருக்க லட்சங்கள் அல்ல, கோடிகளும் அல்ல, இன்னும் கூறப்போனால் எல்லையற்ற லாபம் தரக்கூடிய வியாபாரத்தை மனிதன் செய்யாமல் இருப்பது எவ்வளவு வேதனைக்குரியதாகும். எனவே திருக்குரானின் போதனையின் ஒளியில் அன்னார் கூறுகின்றார்கள்,
தனக்கு பயனளிக்கக்கூடிய செல்வங்களை மனிதன் ஒன்று திரட்ட வேண்டும். அதை விட்டுவிட்டு தனக்கு பிறகு வாரிசுகளை அழிவிற்குள்ளாக்கும் செல்வங்களை ஒன்று திரட்டக்கூடாது. இந்த உலகியல் செல்வங்களை வாரிசுகள் அழித்துவிடக்கூடும். ஆனால் மனிதன் திருக்குரான் எடுத்துரைத்துள்ள இந்த வியாபாரத்தை செய்வானே என்றால் அது அவனுக்கு லாபம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதன் பிறகு எவரும் அதனை அழிவிற்குள்ளாக்க முடியாது. இன்னும் கூறப்போனால் மரணித்த பிறகும் அவனுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் அத்தகைய வியாபாரிகளுக்கு சுயமே தானே கணக்காளராக ஆகிவிடுகின்றான். எனவே எவரது கணக்காளராக இறைவன் ஆகிவிடுகின்றானோ அவருக்கு வேறு என்ன தேவை இருக்க முடியும்? எவர் இவ்வாறு இறைவனுடன் வியாபாரம் செய்கின்றாரோ, இறைவனின் படைகளில் நுழைந்து விடுகின்றாரோ அவர்கள் தைரியமாக இருக்க வேண்டும். அவர்கள் தமது உயிரை சொல்லால் அல்ல, மாறாக செயலால் இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். உசூர் அவர்கள் அதுபோன்று வியாபாரம் செய்யக்கூடியவர்களின் உதாரணமாக ஹஜரத் மூசா மற்றும் ஹஜரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியோரின் வெற்றிகளை குறிப்பிட்டுள்ளார்கள். எவ்வாறு அவர்களுக்கு எதிரிகளின் மீது இறைவன் வெற்றி வழங்கினான் என்பதை கூறியுள்ளார்கள். இந்த வியாபாரத்தில் லாபம் பெறுவதற்கு சில நிபந்தனைகள் உள்ளன. முதலாவது நிபந்தனை என்னவென்றால், மனிதன் எப்போதும் தனது பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலம் மனிதன் தனது உள்ளத்தில் உள்ள துருக்களை அகற்றி விடுகின்றான். இரண்டாவதாக, மனிதன் இறைவனுடனான தொடர்பை உறுதிப்படுத்துவதற்காக இறை வணக்கத்தின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவதாக, இறைவனை புகழ்வது, நன்றி கூறுவது மற்றும் இறைவனின் கருணைகளை நினைவு கூறுவதற்கு இந்த அனைத்து காரியங்களுக்காகவும் மனிதன் முயல வேண்டும். நான்காவதாக, நன்மைகளை ஏவ வேண்டும். ஐந்தாவதாக, இறைவனின் வரம்புகளை பாதுகாக்க வேண்டும். அதாவது அல்லாஹ் வகுத்துள்ள சட்டங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த விஷயங்களின்படி மனிதன் அமல் செய்யக்கூடிய களப்பற்ற தன்மை கொண்ட நம்பிக்கையாளர் வெற்றி வாகை சூடி இறைவனிடமிருந்து நற்செய்தி பெறுகின்றார். அடுத்து 1916 ஆண்டில் கிலாஃபத் அரியணையில் அமர்ந்த 2ஆம் ஆண்டில் அன்னார் இறை தியானம் என்ற தலைப்பில் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அதில் அன்னார் மிகவும் தனிச்சிறப்பான முறையிலும் உள்ளம் கவரும் வகையிலும் இறை தியானத்தையும் அதனுடன் தொடர்புடைய விஷயங்களையும் எடுத்துரைத்தவாறு இறை தியானம் என்றால் என்ன, அதனுடைய தேவைகள் என்ன, அதனுடைய வகைகள் மற்றும் நன்மைகள் என்ன என்ன என்பதையெல்லாம் விளக்கியுள்ளார்கள். அன்னார் இதே கட்டுரையில் இன்றைய காலத்தின் சூஃபிகளின் தன்மைகள் தொடர்பாகவும் கூறியுள்ளார்கள். இன்றைய காலத்து சூஃபிகளின் திக்ரின் வடிவம் என்பது சடங்கு சம்பிரதாயங்களிலும் இறை நெருக்கத்தை பெறுவதிலிருந்து மனிதனை விளக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. திக்ர் என்பது 4 வகைப்படும். முதல் வகை தொழுகையாகும். 2வது வகை திருக்குரான் ஓதுவதாகும். 3வது அல்லாஹ்வின் பண்புகளை எடுத்துரைப்பதாகும். அதனை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து அதனை ஒப்புக்கொள்வதாகும். மேலும் அதன் விளக்கத்தை நாவினால் எடுத்துரைப்பதும் ஆகும். 4வதாக இறை பண்புகளை தனிமையில் எடுத்துரைத்து சீர்தூக்கி பார்ப்பதும் மக்களுக்கு மத்தியில் அதனை வெளிப்படுத்துவதும் ஆகும். இதன் தொடர்ச்சியாக அன்னார் இறை தியானத்தை ஒப்புக்கொள்ளக்கூடியதாக ஆக்குவதற்கு தேவையான வழிமுறைகளையும் திக்ரை இலாஹி செய்வதற்கு உரிய நேரத்தையும், அதாவது என்னென்ன நேரங்கள் உள்ளன, மேலும் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் உள்ளன என்பதையெல்லாம் விரிவாக விளக்கியுள்ளார்கள். இதே சொற்பொழிவில் மக்காமே மஹமூத், புகழுக்குரிய அந்தஸ்தை அடைய செய்யக்கூடிய திக்ர், அதாவது தஹஜ்ஜுத் தொழுகையை தொடர்ந்து தொழுது வருமாறு அன்னார் வழிகாட்டியுள்ளார்கள். மேலும் அதனை ஏற்பாடு செய்வதற்கும் பேணுவதற்கும் 12ற்கும் அதிகமான வழிமுறைகளை அன்னார் கூறியுள்ளார்கள். நாம் எவ்வாறு தொடர்ந்து தொழ முடியும் என்பதற்கான வழிமுறையும் கூறியுள்ளார்கள். அதேபோன்று தொழுகைகளில் கவனத்தை நிலைபெற செய்வதற்கு திருக்குரான் மற்றும் நபிமொழியின் அடிப்படையில் அன்னார் 22 வழிமுறைகளை எடுத்துரைத்துள்ளார்கள். மேலும் திக்ரை இலாஹி செய்வதால் கிடைக்கும் மகத்துவமிக்க நன்மைகளையும் அன்னார் எடுத்துரைத்துள்ளார்கள். இந்த சொற்பொழிவுக்கு மத்தியில் ஒரு குறிப்பிடத்தக்க சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதாவது சொற்பொழிவுக்கு மத்தியில் அக்கூட்டத்தில் அமர்ந்திருந்த அகமதி அல்லாத சூஃபி சாஹிப் ஒருவர் அங்கு வந்திருந்து அந்த சொற்பொழிவை கேட்டுக் கொண்டிருந்தார். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் எடுத்துரைத்து வருகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் பிறருக்கு கூறுவதற்கு சூஃபிகள் 10 ஆண்டுகள் தனது சீடரிடமிருந்து தொண்டுகளை வாங்கிய பிறகே எடுத்துரைப்பார்கள் என்று ஒரு துண்டு சீட்டில் எழுதி ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுப்பி வைத்தார். அதாவது
தற்போதைய காலத்து சூஃபிகள் தனது சீடர்களிடம் 10 ஆண்டுகள் தொடர்ந்து தொண்டுகளை வாங்கிய பிறகுதான் அதனை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் தாங்களோ ஒரே நேரத்தில் அந்த அனைத்து கருத்துக்களையும் கூறிவிட்டீர்களே. தாங்கள் ஒரு கூட்டத்திலேயே அனைத்து ரகசியங்களிலிருந்தும் திரைகளை அகற்றிவிட்டீர்களே. நீங்கள் பெரும் சாதனை செய்துவிட்டீர்கள் என்று அவர் கூறினார். இறைவனின் படைத்து பரிபாலித்தல் என்ற பண்பு அண்ட சராசரத்தின் அனைத்து பொருட்களையும் சூழ்ந்துள்ளது. பட்டியாலாவில் அன்னார் சொற்பொழிவாற்றினார்கள். அதன் சுருக்கம் இதுவாகும். 1917 ஆண்டு அக்டோபர் மாதம் 9 பட்டியாலாவில் அன்னார் சொற்பொழிவாற்றினார்கள். இறை இருப்பு, இஸ்லாம் மற்றும் திருக்குரானின் உண்மைத்துவம் மற்றும் வாக்களிக்கப்பட்ட மசீஹின் உண்மைத்துவத்தை படைத்து பரிபாலித்தல் என்ற பண்பின் மூலம் நிரூபணம் செய்து காட்டியுள்ளார்கள். ஹுஸூர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் பண்புகள் அவனது இருப்பிற்கு சான்றுகளாகும். இறைவனது பண்புகளை சீர்தூக்கி பார்ப்பதும் மற்றும் அவனது வல்லமைகளை சீர்தூக்கி பார்ப்பதும் அவசியமாகும். அந்நிலையில் நிச்சயமாக ஒரு வலிமைமிக்க அறிஞரும் கருணை மற்றும் கண்ணியமிக்க இருப்பும் இருக்கவே செய்கிறது என்பதை மனிதனுக்கு ஒப்புக்கொள்ள நேரிடும். ஹுஸூர்கள் கூறினார்கள், சூரா ஃபாத்திஹா திருக்குரானின் தாயாகும், உம்முல் குரான் ஆகும். அதில் 4 பண்புகள் கூறப்பட்டுள்ளன. அவை அனைத்து பண்புகளின் சாராம்சமாகும். அதனை சீர்தூக்கி பார்ப்பதன் மூலம் மனிதன் எல்லாவிதமான தவறான செயல்களிலிருந்தும் தப்பிக்க முடியும். உதாரணமாக, முதலாவது பண்பு ரப்புல் ஆலமீன் ஆகும். அதாவது படைத்து பரிபாலித்தல் என்ற பண்பின் தொடர்பு அனைத்து பண்புகளுடனும் இருக்கின்றது. ஒவ்வொரு பொருளும் அவனது படைத்து பரிபாலித்தல் என்ற பண்பிலிருந்து பயன்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. எனவே இறைவன் ரப்புல் ஆலமீனாக இருப்பது இந்த விஷயத்தை ஒப்புக்கொள்வதற்கு நம்மை நிர்பந்திக்கின்றது. அதாவது எந்த இறைவன் உடலின் பரிணாம வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உயர்தரமான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றானோ, அவன் ஆன்மாவின் உயிரோட்டத்திற்கும் தேவையான ஏற்பாடுகளை செய்திருப்பான். அது உடலை விட விலைமதிக்க முடியாததாகும். அதாவது எல்லா சமுதாயத்திலும் அல்லாஹ்வின் நபிமார்கள் வந்துள்ளார்கள் என்று திருக்குரான் கூறுகின்றது. அவர்கள் மனிதனின் தர்பியத் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு ஏற்பாடுகளை செய்து தந்துள்ளார்கள். இறுதியாக அல்லாஹ் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். உலகத்தின் அனைத்து சமுதாயங்களையும் அனைத்து காலத்து மக்களையும் சீர்திருத்துவதற்காக அல்லாஹ் அன்னாரை அனுப்பினான். அன்னார் மூலமாக ஷரியத் முழுமை செய்யப்பட்டு விட்டது. எனவே எனக்கு பிறகு இறைவனுடன் உரையாடும் கண்ணியத்தை பெறக்கூடிய இறை அடியார்கள் தோன்றிக் கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மக்களுக்கு இந்த ஷரியத்தின் கருத்துக்களை எடுத்துரைத்து அவர்களை இறைவனுடன் சந்திக்க வைப்பார்கள் என்று கூறினார்கள். எனவே இக்காலத்திலும் அல்லாஹ்வின் ருபூபியத் என்ற பண்பின் அடிப்படையில் அல்லாஹ் ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் அவர்களை அனுப்பியுள்ளான். அவர்கள் இறைவனுடன் உரையாடுவதற்கும் படைப்பினத்தை சீர் செய்வதற்கும் வாதம் செய்துள்ளார்கள். இறைவனின் செயல் ஒத்தாசைகள் அன்னாரின் முன்னறிவிப்புகள் முழுமை பெறுவதன் மூலம் வெளிப்பட்டன. உயிருள்ள அடையாளங்கள் அன்னாரின் வாதத்தின் உண்மைத்துவத்தையும் நிரூபணம் செய்துள்ளன. எவ்வாறு இதற்கு முன்பு தனது அடியார்களின் ஆன்மீக பராமரிப்பை இறைவன் செய்தானோ அதேபோன்று இப்போதும் செய்கின்றான். அவன் கூறிய வழிகளில் நடந்து இன்றும் கூட 1000 வருடங்களுக்கு முன்பாக பெறப்பட்ட அந்த அருட்கொடைகளையும் நன்மைகளையும் நாமும் பெற முடியும். அடுத்த அன்னாரின் ஒரு சொற்பொழிவு உள்ளது. 1919 ஆண்டின் ஆரம்பத்தில் இஸ்லாத்தின் கருத்து வேறுபாடுகளின் ஆரம்பம் என்ற தலைப்பில் அன்னார் மாடர்ன் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி அமைப்பின் ஒரு கூட்டத்தில் இஸ்லாமியா காலேஜ் லாகூரில் சொற்பொழிவாற்றினார்கள். இந்த சொற்பொழிவு முற்றிலும் சுமார் 100 பக்கங்களை கொண்டதாகும். அதன் சாராம்சம் இதுவாகும். நான் கூறியது போன்று 1919 ஆண்டு பிப்ரவரி 26 லாகூரில் உள்ள இஸ்லாமியா காலேஜ் ஹிஸ்டாரிக்கல் அமைப்பின் சார்பாக ஒரு அசாதாரணமான கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் இவ்வாறு அன்னார் கூறினார்கள். சையத் அப்துல் காதர் சாஹிப் புரொஃபசர், அவர் வரலாற்று பேராசிரியர் ஆவார். அன்னாரின் தலைமையில் அந்த கூட்டம் நடைபெற்றது. அதில் பெரும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அகமதி அல்லாத வரலாற்று பேராசிரியரான அப்துல் காதர் சாஹிப் அவர்களும் அதில் இருந்தார்கள். அவர்களின் தலைமையில்தான் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கட்டுரையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள். இஸ்லாத்தில் பிரிவினைக்கான அடித்தளம் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டது. அந்த காலத்திற்கு பிறகு முஸ்லிம்களிடம் பிரிவினையும் கருத்து வேறுபாடுகளும் பறந்துபட்டதாக ஆகிக் கொண்டு சென்றது. அந்த காலத்தின் வரலாறு இருள் நிறைந்த திரைகளில் மறைந்து கிடக்கின்றது. இஸ்லாத்தின் எதிரிகளை பொறுத்தவரை இஸ்லாம் என்பது முற்றிலும் கரைபிடிந்த வடிவமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தின் நண்பர்களுக்கும் கூட தலையை சுற்ற வைக்கும் கேள்விகள் இருக்கின்றன.
அக்காலத்தில் வரலாற்றின் புதைகுழியிலிருந்து பாதுகாப்பாக கடந்து செல்லக்கூடிய மக்கள் மிக குறைவானவர்களாகவே இருக்கின்றனர். எனவே இன்று உங்களுக்கு முன்னால் அது தொடர்பாக சிலவற்றை எடுத்துரைப்பதை நான் விரும்பியுள்ளேன். எனவே உஸூர் அவர்களுக்கு சொற்பொழிவாற்றினார்கள். விலை மதிப்பு மிக்க அறிவுரைகள் அதில் இடம்பெற்றிருந்தன. ஆராய்ச்சியும் இருந்தது. அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், இஸ்லாத்தின் குழப்பங்களுக்கு சில பெரிய பெரிய சஹாபிகளும் காரணம் என்ற சிந்தனை முற்றிலும் தவறாகும். உஸூர் அவர்கள் தமது இந்த கட்டுரையில் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆரம்ப காலத்தின் ஆரம்ப நிலைமைகளையும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பார்வையில் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த அந்தஸ்தையும் எடுத்துரைத்தார்கள். குழப்பம் எங்கிருந்து உருவானது? இஸ்லாமிய கிலாஃபத் என்பது ஒரு மார்க்க ஏற்பாடாக இருந்தது. சஹாபிகளை பற்றிய தப்பெண்ணம் ஆகுமற்றது போன்ற விஷயங்களை விவாதித்தவாறு குழப்பத்தின் காரணங்களையும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் அது ஏற்படுவதற்குரிய காரணிகளையும் அன்னார் எடுத்துரைத்துள்ளார்கள். குழப்பத்தின் தலைவரான மற்றும் தோற்றுனரான அப்துல்லா பின் சபா நிலைமையை பற்றியும் அக்காலத்தில் கூஃபா, பசரா, சிரியா மற்றும் அங்குள்ள முஸ்லிம்களின் பொதுவான பண்புகளை பற்றியும் அன்னார் விளக்கியுள்ளார்கள். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது விருப்பப்படி அந்த குழப்பங்களுக்கு காரணியாக இருக்கக்கூடிய அமீர்மார்களை நியமித்து விட்டார்கள் என்றும் அன்னார் மீது ஆட்சேபனை செய்யப்பட்டது. ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது தொடர்பான தனது கருத்தை எடுத்து கூறியவாறு இவ்வாறு கூறுகின்றார்கள்: எந்த மக்கள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் மகத்துவமிக்கவர்களாகவும் தொடர்பற்ற மக்களாகவும் இருந்தனர். அவர்களின் ஆய்வுகளின் மீது எவருக்கும் ஆட்சேபனை செய்வதற்கு வழியில்லாமல் இருந்தது. ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல்வேறு இடங்களுக்கு 3 சஹாபிகளை ஆய்வுக்காக அனுப்பியிருந்தார்கள். அவர்களும் பல்வேறு இன்னும் பல நபர்களும் நாட்டின் பல பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் நாட்டில் முழுமையாக அமைதி உள்ளது, அநீதி அக்கிரமத்திற்கான அடையாளம் கூட இல்லை, ஆட்சியாளர்கள் நீதியுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று முழுமையான ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அதன் பிறகு எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் போனது. இந்த அனைத்து குழப்பங்களும் சில தீய இயல்பு கொண்ட மனிதர்களின் தீங்கினால், மேலும் அப்துல்லா பின் சபாவின் பிடிவாதத்தாலும் ஏற்பட்டது. ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடன் இருந்தவர்களும் எல்லாவிதமான ஆட்சேபனைகளிலிருந்தும் தூயவர்களாக இருந்தனர். அதாவது அன்னார் சில ஆட்சியாளர்களை நியமனம் செய்திருந்தார்கள், சிலர் கவர்னர்களாக இருந்தனர். ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது இயல்பிற்கேற்ப மென்மை மற்றும் கருணையின் பக்கம் சாய்ந்தவராக இருந்தார்கள். குழப்பவாதிகளின் தீங்கு அதிகரித்துக் கொண்டு சென்றது. அவர்களின் குழப்பத்தின் போதும் நான் முஸ்லிம்களின் இரத்தத்தால் எனது கரத்தை நிரப்ப விரும்பவில்லை என்றே கூறினார்கள். பெரும் சஹாபிகள் மற்றும் முஆவியா ஆகியோர் அமைதியை நிலைநாட்டுவது பற்றி பல்வேறு ஆலோசனைகளை முன்வைத்தார்கள். ஆனால் கருணை உள்ளம் படைத்த ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வழிமுறையில் நிலை நின்றார்கள். மேலும் ஆட்சேபனையாளர்களின் வாயை அடைப்பதற்காக அன்னார் அவர்களின் சில கோரிக்கைகளை ஆய்வு செய்கின்ற அளவுக்கு ஏற்றுக்கொண்டார்கள். மரபுகளின் வேறுபாடுகள், வரலாற்று சூழல்களை சரியாக அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அது தொடர்பாக ஒரு முக்கிய விஷயத்தை அடிப்படையாக முன்வைத்து ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள்: அந்த காலத்து வரலாறு தொடர்பாக மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியமாகும். ஏனென்றால் அந்த காலத்திற்கு பிறகு வேறு எந்த காலமும் இப்படிப்பட்ட சூழல் வரவில்லை. ஒருவர் அல்லது இருவர் மீது அனுதாபம் கொள்வதிலிருந்து விலகி இருந்த சம்பவமும் இல்லை. கடுமையான பகைமை மற்றும் கட்டாய அன்பு கலந்து விடுவதால் மரபுகள் எப்போதும் பாதுகாக்கப்பட முடியாது. சரியான வரலாற்றை கண்டறிவதற்கான அழகிய வழிமுறை இதுவாகும். சம்பவங்கள் எனும் உலகம் ஒரு சங்கிலி தொடரை போன்றதாகும். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தின் தரத்தை அறிந்து கொள்வதற்கு அந்த சங்கிலி தொடரை கண்டறிய வேண்டும். இந்த இணைப்பு சரியாக பொருந்துகின்றதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். உஸூர் அவர்களின் ஆராய்ச்சியின் சாராம்சம் என்னவென்றால், ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஏனைய சஹாபிகள் எல்லா வகையான குழப்பங்களிலிருந்தும் அல்லது குறைகளிலிருந்தும் தூயவர்களாக இருந்தனர். இன்னும் கூறப்போனால் அவர்களின் செயல்பாடு மிக உயர்தரமான ஒழுக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அன்னாரின் பாதங்கள் நன்மையின் உயர்தரமான அந்தஸ்தில் நிலை பெற்றிருந்தது. சஹாபிகளுக்கு ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத்தின் மீது எந்த ஆட்சேபனையும் இருந்ததில்லை. இறுதி மூச்சு வரை நன்கு விசுவாசத்துடன் செயல்பட்டு வந்தார்கள். ஹசரத் அலி, ஹசரத் தல்ஹா, ஹசரத் ஜுபைர் ஆகியோர் அவர்களுக்கு எதிராக ரகசிய திட்டம் தீட்டியதாக கூறப்படுவது முற்றிலும் தவறாகும். அன்சார் சகோதரர்கள் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது கோபம் கொண்டிருந்தனர் என்று அவர்கள் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளும் தவறாகும். ஏனென்றால் அன்சார் சகோதரர்களின் அனைத்து தலைவர்களும் இந்த குழப்பத்தை அகற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தனர் என்பதை நாம் காண்கின்றோம். இதை பற்றி சில அந்நியர்களும் தாக்கங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். அப்துல் காதர் சாஹேப் லாகூர் இஸ்லாமிய கல்லூரியின் பேராசிரியர் முதல் வெளியீட்டில் இந்த புத்தகத்திற்கு முன்னுரை எழுதியுள்ளார்கள். அறிஞரான தந்தைக்கு அறிஞரான மகன் ஆவார். ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றார்கள்.
இந்த சொற்பொழிவு மிகவும் அறிவுபூர்வமானதாக இருந்தது என்பதற்கு ஹஜ்ரத் மிர்சா பஷீருதீன் மஹமூத் அஹ்மத் அவர்கள் பங்கு பெற்றதே சாட்சியாக இருக்கின்றது. மனித வரலாற்றை பற்றி எனக்கும் அதிகம் தெரியாது. நான் ஒரு பெரும் வாதத்துடன் கூறுகின்றேன், முஸ்லிம்கள் என்ன, முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன, மிக குறைவான வரலாற்று ஆசிரியர்களே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளின் ஆழத்தை சென்றடைந்துள்ளனர். மேலும் அந்த அபாயகரமான போர் நடவடிக்கைகளுக்கு அசல் காரணிகளை புரிந்து கொள்வதில் வெற்றியும் அடைந்துள்ளனர். போருக்கான காரணிகளை புரிந்து கொள்வதில் ஹஜ்ரத் மிர்சா சாஹிப் அவர்களுக்கு வெற்றி கிடைத்துள்ளது. இன்னும் கூறப்போனால் அன்னார் மிகவும் தெளிவான வடிவில் இந்த சம்பவங்களை எடுத்துரைத்து விட்டார்கள். எந்த காரணங்களால் கிலாஃபத் கட்டிடம் ஒரு நீண்ட காலம் வரை ஆட்டத்தில் இருந்ததோ அதை அன்னார் விவரித்து விட்டார்கள். என்னை பொறுத்தவரை இதுபோன்ற ஆதாரமிக்க கட்டுரைகள் இஸ்லாமிய வரலாற்றில் ஆர்வம் படைத்தவர்களின் பார்வையில் இதற்கு முன்பு ஒருபோதும் வந்திருக்க வாய்ப்பில்லை. உண்மை என்னவென்றால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் காலகட்டம் பற்றி எந்த அளவிற்கு அசல் இஸ்லாமிய வரலாற்றை படிப்போமோ அதே அளவிற்கு படிப்பினை பெறக்கூடிய விலை மதிக்க முடியாத கட்டுரைகளும் நமக்கு தெரிய வரும். அடுத்து அன்னாருடைய மற்றொரு சொற்பொழிவு உள்ளது, தக்தீரே இலாஹி, அதாவது இறை நியதி என்ற சொற்பொழிவாகும். அன்னார் ஆண்டு மாநாட்டில் காதியானில் உள்ள மஸ்ஜித் நூரில் இந்த சொற்பொழிவை நிகழ்த்தினார்கள். அதன் சுருக்கம் இதுவாகும். அன்னார் 1919 ஆண்டு ஜல்சாவில் சொற்பொழிவாற்றினார்கள். இறை நீதி என்ற விவகாரம் எப்படிப்பட்டதென்றால் மிகவும் கடினமானதும் ஆழமானதுமாகும். அந்த தலைப்பில் அன்னார் மிகவும் ஆழமிக்க சொற்பொழிவை ஆற்றினார்கள். அன்னார் கூறினார்கள், நான் இறைவனிடம் மிகவும் தாழ்மையுடன் இவ்வாறு கூறினேன், இறைவா, இந்த தலைப்பில் உரையாற்றுவது உகந்ததல்ல என்றால் அதில் உரையாற்றக்கூடாது என்ற எண்ணத்தை எனது உள்ளத்தில் போட்டு விடுவாயாக. ஆனால் உரையாற்ற வேண்டும் என்ற தூண்டுதலே எனது உள்ளத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அது கடினமான கட்டுரைதான். அதனை புரிந்து கொள்வதற்கு மிகுந்த உழைப்பும் முயற்சியும் அவசியமாகும். ஆனால் நீங்கள் அதனை புரிந்து கொண்டால் உங்களுக்கு அதனால் சிறந்த நன்மைகள் ஏற்படும். ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் இந்த சொற்பொழிவை பல்வேறு அம்சங்களின் அடிப்படையில் எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறியிருந்தார்கள். கல்வி பயின்றவர்களும் கல்வி பயிலாதவர்களும் புத்தி கூர்மை உடையவர்களும் புத்தி கூர்மை இல்லாதவர்களும் அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒன்றிணைந்திருக்கும் ஒரு சபையில் ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இந்த கட்டுரையில் உரையாற்றியது என்பது நிச்சயமாக ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அன்னார் எவ்வளவு அழகிய முறையில் இந்த கட்டுரையை எடுத்துரைத்தார்கள் என்றால் சந்தேகத்திற்கிடமின்றி அன்னாருக்கே அந்த உரிமை இருந்தது. ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், இது தக்ரீர் அல்ல, அதாவது இது சொற்பொழிவு அல்ல, மாறாக ஞானத்தின் கூற்றுகளின் ஓர் அணையாகும். இறை நியதியின் முக்கியத்துவத்தையும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்களையும் எடுத்துரைத்த பிறகு அன்னார் இந்த தலைப்பில் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இறை நியதியின் மீது நம்பிக்கையும் இறை இருப்பின் மீது நம்பிக்கையும் ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்த விஷயங்களாகும். அதன் பிறகு அன்னார் இறை நியதி தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை விவாதித்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சில வழிகாட்டுதல்களை ஒப்பீடு செய்துள்ளார்கள். அதன் பிறகு இறை நியதியை புரியாதன் விளைவாக மனிதனுக்கு பெரும் பெரும் தடுமாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன என்றும் அன்னார் குறிப்பிட்டுள்ளார்கள். தொடர்ந்து அன்னார் கூறியுள்ளார்கள், வஹதத்துல் வஜூத் என்ற கொள்கையில் உள்ள தவறுகளையும் அன்னார் வெளிப்படுத்தியுள்ளார்கள். திருக்குரானிலிருந்து 6 வசனங்களை எடுத்து வைத்து மிகவும் நுட்பமான மற்றும் வலுவான ஆதாரங்களை முன்வைத்து அந்த கொள்கையை ரத்து செய்துள்ளார்கள். அதன் பிறகு அதன் மற்றொரு உச்சத்தையும் தவறு என நிரூபணம் செய்துவிட்டார்கள். மேலும் இறைவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்ன நடக்குமோ அது திட்டத்தால் மட்டுமே நடக்கும் என்ற எண்ணத்தையும் வலுவான சான்றுகளால் அன்னார் ரத்து செய்துள்ளார்கள். இறை ஞானம் மற்றும் இறை நீதியை ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதன் மூலமாக மனித சிந்தனைகள் பெரும் தவறளித்து விடுகின்றன. அதனை அழகிய முறையில் ஒப்பீடு செய்து இந்த விவகாரத்தை மிகவும் அழகிய முறையில் அன்னார் கட்டமைத்துள்ளார்கள். தொடர்ந்து ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இறை நியதி என்ற விவகாரத்தில் எல்லா அம்சங்களை பற்றியும் இந்த சொற்பொழிவு விவாதித்துள்ளது. பல்வேறு தரப்பட்ட பழைய மற்றும் புதிய ஆட்சேபனைகளுக்கும் இதில் பதில்கள் வழங்கப்பட்டுள்ளன. இறை நியதி தொடர்பான குறிப்பில் அன்னார் 7 ஆன்மீக அந்தஸ்துகளையும் குறிப்பிட்டுள்ளார்கள். அவை இறை நியதி என்ற விவகாரத்தின் பொருளை சரியாக புரிந்து அதன் தேட்டங்களை முழுமை செய்வதன் விளைவாக மனிதனுக்கு கிடைக்க முடியும். எவ்வாறு இருப்பினும் இது படிக்க வேண்டிய புத்தகமாகும். இறை நியதி தொடர்பாக கேள்வி கேட்கக்கூடிய மக்கள் இதை கண்டிப்பாக படிக்க வேண்டும். அடுத்து முஸ்லிம்களின் வழிகாட்டுதல்களுக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னார் ஆற்றிய சொற்பொழிவு ஆகும். துருக்கி உடன்படிக்கை மற்றும் முஸ்லிம்களின் எதிர்கால நடவடிக்கை என்ற தலைப்பில் அன்னார் அறிவுரை வழங்கியுள்ளார்கள். இந்த தலைப்பில் அலகாபாத்தில்
கிலாஃபத் கமிட்டியின் ஏற்பாட்டின் கீழ் ஒரு மாநாடு நடந்தது. அந்த கூட்டத்தில் அன்னார் சொற்பொழிவாற்றினார்கள். அதில் கூறப்பட்ட விஷயத்தின் சுருக்கம் இதுவாகும். முதலாம் உலகப் போருக்கு பிறகு வெற்றி பெற்ற நாடுகளின் கூட்டமைப்பினர் உஸ்மானிய செல்வத்துடன் சமாதானத்திற்காக வகுத்த நிபந்தனைகள் மிகவும் இழிவிற்குரியதாக இருந்தன. அந்த அடிப்படையில் துருக்கி அரசாங்கத்தின் பகுதி வெளியேற்றப்பட்டது. இந்த கடற்படை, தரைப்படை ஆகியவை எல்லைக்குட்பட்டதாக ஆக்கப்பட்டது. அதனால் வேறு சில கடுமையான நிபந்தனைகளும் அங்கு விதிக்கப்பட்டன. அந்த நிலைமைகளில் துருக்கி அரசாங்கத்துடன் சமாதானத்திற்கான உடன்படிக்கையுடன் விவகாரத்தை சீர்தூக்கி பார்த்து முஸ்லிம்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை சிந்திப்பதற்கும் ஆலோசிப்பதற்கும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1920ஆம் ஆண்டு அலகாபாத்தில் கிலாஃபத் கமிட்டியின் கீழ் ஒரு மாநாடு நடத்த தீர்மானிக்கப்பட்டது. ஜமியத்தே உலமாயே ஹிந்து அமைப்பின் பிரபல்யமான தலைவர் மௌலானா அப்துல் பாரி அவர்கள் 1920ஆம் ஆண்டு மே மாதம் 30ஆம் தேதி தனது ஒரு கடிதம் மூலம் மாநாட்டில் தனது கருத்துக்களை எடுத்து வைக்குமாறு ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள். எனவே ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துருக்கி ஒப்பந்தம் மற்றும் முஸ்லிம்களின் எதிர்கால நடவடிக்கைகள் என்ற தலைப்பில் ஒரே நாளில் அந்த கட்டுரை எழுதினார்கள். மேலும் இரவோடு இரவாக அதை அச்சடித்து ஹசரத் மௌலானா சையத் சர்வர் ஷா சாஹிப் மற்றும் ஹசரத் சையத் வலியுல்லா ஷா சாஹிப், ஹசரத் சௌத்ரி முகமது ஜஃபருல்லா கான் சாஹிப் ஆகியோர் மூலம் அனுப்பி வைத்தார்கள். ஹுசூர் அவர்கள் தனது அந்த கட்டுரையில் துருக்கி ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருந்த நிபந்தனைகளில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதன் தீய தாக்கங்களிலிருந்து தப்பிப்பதற்கு முஸ்லிம்களுக்கு முன்னால் சில ஆலோசனைகளையும் கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் மிகவும் ஆதாரபூர்வமான முறையில் தனது கருத்தை முன்வைத்தவாறு இந்த விஷயத்தை விளக்கினார்கள். அதாவது ஹிஜ்ரத் செய்வதற்கும் பொதுவான ஜிஹாத் செய்வதற்கும் அரசாங்கத்துடன் தொடர்பை முறித்துக் கொள்வதற்கும் ஆலோசனைகள் முன்வைக்கப்படுகின்றன. இது செயல்படுத்தப்பட முடியாத ஒன்றாகும். மேலும் இது முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும் என்றும் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம்கள் ஒன்றுபட்ட குரலில், அதாவது அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கருத்தை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். அதாவது நாங்கள் முன்வைத்த சட்டங்களுக்கு எதிராக துருக்கியுடன் சமாதானத்திற்கான நிபந்தனைகளை நீங்கள் செய்துள்ளீர்கள். மேலும் இந்த ஒப்பந்தத்தில் கிறிஸ்துவ காழ்ப்புணர்ச்சியும் வெளிப்படுகின்றது. மேலும் இதன் நிபந்தனைகளில் முதலாளித்துவ சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. எனவே முஸ்லிம்கள் இந்த தீர்ப்பை விரும்பவில்லை. அதை மாற்றுவதற்கு நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த கட்டுரையில் ஹுசூர்கள் மேற்குறிப்பிட்ட ஆலோசனை மட்டுமல்லாமல் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்காக தாமதமின்றி ஒரு உலகளாவிய இஸ்லாமிய லெஜ்னா அமைப்பை, அதாவது நம்பத்தகுந்த இஸ்லாமிய அறிஞரை நிலைநிறுத்துவதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கினார்கள். இந்த கட்டுரையில் படம் பிடிக்கப்பட்டுள்ள காட்சிகள் இன்றும் கூட வெளிப்பட்டு வருகின்றன. அதாவது பொதுவாக சில மேற்கத்திய சக்திகள் முஸ்லிம் அரசாங்கங்களுடன் இதையே நடைமுறையாகத்தான் பின்பற்றி வருகின்றன. இன்றும் கூட இதுதான் நிலைமையாகும். அந்த காலத்தில் இன்டர்நெட் வசதிகள் எல்லாம் இல்லாமல் இருந்தது. அன்னாரின் அசாதாரணமான ஆலோசனை மற்றும் அன்னார் வழங்கிய ஆலோசனைகள் போன்றவை அன்னாருடன் அல்லாஹுவின் சிறப்பான ஒத்தாசை இருந்தது என்பதையே நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அன்னாருக்கு அல்லாஹ் வழங்கியிருந்த உலக அறிவும் மேலும் அன்னாரின் புத்தி கூர்மையும் அல்லாஹ் அவரிடம் கூறியிருந்த அந்த முன்னறிவிப்புகளையே நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அடுத்து அன்னாருடைய ஒரு சொற்பொழிவு உள்ளது. மலாய்கத்துல்லா, அல்லாஹுவின் வானவர்கள் என்பது அதன் தலைப்பாகும். அது 1920ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி உரையாற்றப்பட்டதாகும். பைத்துன் நூர் பள்ளிவாசலில் 2 நாட்கள் இந்த சொற்பொழிவை அன்னார் நிகழ்த்தினார்கள். அல்லாஹுவின் வானவர்கள் என்ற இந்த கட்டுரை இஸ்லாத்தின் அடிப்படை விதிகள் மற்றும் ஈமானியத்துகளில் அடங்கும். இந்த கட்டுரை மிகவும் நுட்பமானது மற்றும் ஆழமானது. இருந்தபோதிலும் ஹுசூர்கள் அதனை மிகவும் எளிமையாகவும் அகப்பார்வை கொண்ட வடிவிலும் எடுத்துரைத்து விட்டார்கள். திருக்குரானின் அடிப்படையில் வானவர்களின் உண்மைத்துவம் மற்றும் அவர்களின் தேவைகள், வானவர்களின் வகைகள், அவர்களின் கடமைகள் ஆகியவற்றையெல்லாம் அன்னார் எடுத்துரைத்துள்ளார்கள். மேலும் வானவர்களின் கடமைகளும் அவர்களது தொண்டுகளும் மட்டுமின்றி வானவர்களின் இருப்பு தொடர்பான சான்றுகளையும் அது தொடர்பாக எழுப்பப்படும் சந்தேகங்கள் மற்றும் ஆட்சேபனைகளுக்கும் விரிவான பதில்களையும் தெளிவான பதில்களையும் விளக்கத்தையும் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த புத்தகத்தில் தந்துள்ளார்கள். கட்டுரையின் இறுதியில் ஹுசூர் அவர்கள் மாணவருடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கும் அவரிடமிருந்து பயன்பெறுவதற்கும் 8 வழிமுறைகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். அதாவது எந்த மனிதர் மீது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கியுள்ளார்களோ அவருக்கு அருகில் மனிதன் அமர வேண்டும். நல்லடியார்கள் மற்றும் நபிமார்களின் தோழமையில் மனிதன் இருக்க வேண்டும். 2. ஹஸரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓத வேண்டும்.
3 மன்னிக்க வேண்டும், மேலும் தப்பெண்ணத்தை கைவிட வேண்டும் என்ற எண்ணம் மனிதன் உள்ளத்தில் தோன்ற வேண்டும். மனிதன் இறைவனின் தூய்மையை எடுத்துரைக்கவும் மேலும் அவனது புகழை பாடவும் வேண்டும். 5 திருக்குரானை சீர்தூக்கி பார்த்து ஓதி வர வேண்டும். 6 எந்த நபர்களுடன் வானவர்கள் இறங்குகின்றார்களோ அந்த நபர்கள் எழுதியுள்ள புத்தகங்களை படிக்க வேண்டும். இக்காலத்தில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புத்தகங்களை படிக்க வேண்டும். 7 எந்த இடங்களில் வானவர்கள் இறங்கியுள்ளார்களோ அங்கு செல்ல வேண்டும். சில இறை அடையாளங்கள் உள்ளன, இடங்கள் இருக்கின்றன, அங்கெல்லாம் செல்ல வேண்டும். 8 கலீஃபாவுடன் தொடர்பு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களும் வானவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவசியமாகும் என்று அன்னார் விரிவாக எடுத்துரைத்து விட்டார்கள். பின்னர் மார்க்கத்தின் தேவை என்ற தலைப்பில் அன்னார் ஒரு விரிவான சொற்பொழிவை நிகழ்த்தியுள்ளார்கள். மார்ச் மாதம் 5ஆம் தேதி 1921ஆம் ஆண்டு லாகூர் காலேஜின் சில மாணவர்கள் சில கேள்விகளை முன்வைத்தனர். அதற்கு அன்னார் பதிலளித்தார்கள். இதனுடைய விவரம் இவ்வாறாகும். சுருக்கமாக, மார்ச் மாதம் 4ஆம் தேதி 1921ஆம் ஆண்டு ஒரு வழக்கில் சாட்சியம் வழங்குவதற்காக ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லாகூர் வருகை தந்திருந்தார்கள். மார்ச் 4 முதல் 7 வரை அங்கு தங்கினார்கள். மார்ச் 5ஆம் தேதி அன்று காலேஜின் சில மாணவர்கள் உசுரவர்களை சந்தித்து அந்த சந்திப்பின் போது 3 கேள்விகளை கேட்டனர். முதல் கேள்வி, மார்க்கத்திற்கு எந்த தேவையும் இல்லை, அதனால் எந்த பயனும் இல்லை, ஆயினும் அதனை சில வெளிப்படையான நன்மைக்காக பயன்படுத்தினால் அதனால் தீங்கும் இல்லை. இரண்டாவது, மற்ற மார்க்கங்களிலும் அதுபோன்ற மக்கள் காணப்படுகின்றனர், அதாவது அவர்களும் முன்னறிவிப்புகள் செய்கின்றனர். அவ்வாறு இருக்க இஸ்லாத்திற்கு மட்டும் என்ன சிறப்பம்சம் இருக்கின்றது? இஸ்லாத்தில் மட்டுமே முன்னறிவிப்புகள் செய்யப்படுகின்றன என்பது எவ்வாறு சிறப்பாக இருக்க முடியும்? மூன்றாவதாக, ஹசரத் மிர்சா சாஹிப் அவர்களின் ஜமாத் அதன் உண்மைத்துவத்திற்கு சான்றல்ல. ஏனென்றால் ரஷ்யாவில் லெனினுக்கும் பெரும் வெற்றி கிடைத்துள்ளது. ஹுசூர் அவர்கள் இந்த 3 கேள்விகளுக்கும் மிகவும் எளிய வழியில் ஆதாரபூர்வமாக பதிலளித்தார்கள். மார்க்கத்தின் தேவைக்கான கேள்வி என்பது இறை இருப்புடன் தொடர்புடையதாக உள்ளது. இறைவன் இருக்கின்றான் என்றால் மார்க்கத்தின் தேவையும் இருக்கின்றது. இறை இருப்பிற்கான சான்று தனது அடியாருடன் அவன் உரையாடுவதாகும். இக்காலத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன்னறிவிப்பு நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. மேலும் இறை இருப்புக்கான சான்றுகளை அது முன்வைத்துக் கொண்டே இருக்கின்றது. இரண்டாவது கேள்விக்கான பதிலாக அன்னார் கூறினார்கள், நபிமார்கள் மற்றும் ஏனைய மக்களின் முன்னறிவிப்புகளில் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்னவென்றால், ஏனைய மக்கள் தங்களது அறிவின் அடிப்படையில் முன்னறிவிப்புகள் செய்கின்றனர். அது யூகம் என்ற நிறத்தை கொண்டதாக இருக்கின்றது. ஆனால் நபிமார்களுக்கு இறைவன் புறமிருந்து முன்னறிவிப்பு வருகின்றது. அது எதிர்ப்பின் சூழலில் வருகின்றது. அதற்கு ஏராளமான அம்சங்கள் இருக்கின்றன. அதில் பொலிவும் அதிகாரமிக்க அம்சங்களும் அடங்கியிருக்கின்றன. மூன்றாவது கேள்விக்கான பதிலாக அன்னார் கூறினார்கள், ஹசரத் மிர்சா சாஹிப் அவர்களுக்கு கிடைத்துள்ள வெற்றிகள் பற்றி ஹசரத் மிர்சா சாஹிப் முன்னரே வாதம் செய்துள்ளார்கள். அதற்கேற்பவே முன்னேற்றம் அடைந்துள்ளது. எனவே மிர்சா சாஹிப்பின் முன்னேற்றம் அன்னாரின் உண்மைத்துவத்திற்கு அடையாளம் அல்ல. மற்றவர்களுக்கும் முன்னேற்றம் கிடைக்கின்றது என்று கூறுவது சரியானதல்ல. எவ்வாறு இருப்பினும் இது ஒரு நீண்ட நெடிய கட்டுரையாகும். அடுத்து 1921ஆம் ஆண்டு இறை இருப்பை பற்றி அன்னார் ஒரு சொற்பொழிவாற்றினார்கள். இதுவும் நீண்ட உரையாகும். 190 பக்கங்களை கொண்டதாகும். சுருக்கம் இவ்வாறாகும். இறை இருப்பு என்ற தலைப்பில் ஞானம் நிறைந்த அகப்பார்வை மிக்க வடிவில் ஒரு அறிவார்ந்த சொற்பொழிவை 1921ஆம் ஆண்டு ஹசரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிகழ்த்தினார்கள். ஹசரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சொற்பொழிவில் இறை இருப்பிற்கான 8 சான்றுகளையும் அதில் செய்யப்படும் ஆட்சேபனைகளுக்கு பதில்களையும் வழங்கியுள்ளார்கள். இறை பண்புகளிலிருந்து இறை இருப்பிற்கான சான்றுகளும் கிடைக்கின்றன என்று கூறி இறை பண்புகளின் வகைகளையும் அன்னார் விளக்கியுள்ளார்கள். அதற்கான சான்றுகளையும் அன்னார் முன்வைத்துள்ளார்கள். அல்லாஹ் பற்றிய ஐரோப்பிய வாசிகளின் எண்ணங்கள், ஜொராஸ்டர் மார்க்கங்களின் எண்ணங்கள், ஹிந்துக்களின் எண்ணங்கள் மற்றும் ஆரியர்களின் சிந்தனைகளுக்கு எதிராக இறைவன் தொடர்பாக இஸ்லாமிய போதனைகளை விளக்கத்துடன் அன்னார் எடுத்துரைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஹுசூர் அவர்கள் தனது அந்த சொற்பொழிவில் இணை வைத்தலின் பொருளையும் அதன் வகைகளையும் எடுத்துரைத்தவாறு அந்த இஸ்லாத்திற்கு எதிரான குறைகளை ரத்து செய்துள்ளார்கள். இறைவனை பார்த்தல் மற்றும் பார்த்தலின் படித்தரங்கள், அதன் பயன்கள் மற்றும் இறைவனை காண்பதற்குரிய வழிமுறைகள் ஆகியவற்றையும் அன்னார் அந்த சொற்பொழிவில் எடுத்துரைத்துள்ளார்கள். பின்னர் வேல்ஸ் அரசருக்கு அன்பளிப்பு என்ற தலைப்பில் 1921ஆம் ஆண்டு அன்னார் ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். வேல்ஸ் அரசர்
அவர்களின் இந்திய வருகையின் போது அது முன்வைக்கப்பட்டது. அதன் சுருக்கம் இதுவாகும். பிரித்தானிய அரசாங்கத்தின் கவர்னர் வேல்ஸ் அரசர் 1921 இந்தியாவின் சுற்றுப்பயணத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். பிற்காலத்தில் 8வது எட்வர்டு என்று அழைக்கப்பட்ட அதே அரசர் இவரே ஆவார். 1936 கருத்து வேறுபாடு கொண்டு தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டார்கள். ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் அன்னாரின் இந்திய வருகையின் போது வேல்ஸ் அரசருக்கு அன்பளிப்பு என்ற பெயரில் புத்தகம் எழுதினார்கள். ஹுசூர் அவர்களின் ஆலோசனைக்கேற்ப அஹ்மதியா ஜமாத்தின் 35,208 உறுப்பினர்களில் ஒவ்வொருவரும் ஒரு அனா கொடுத்து அந்த புத்தகத்தின் வெளியீட்டிற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் குழு ஒன்று லாகூரில் 27 பிப்ரவரி அன்று 1922 பஞ்சாப் அரசாங்கத்தின் மூலமாக பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸின் சமூகத்திற்கு ஒரு முகவரியில் இந்த இஸ்லாமிய புத்தகத்தை தன்னிகரற்ற அன்பளிப்பின் வடிவில் முன்வைத்தது. ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் அற்புதமான முறையில் ஆளும் அரசாங்கத்துடன் நன்றியுணர்வை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்களின் சுருக்கமான வாழ்க்கை மற்றும் அஹ்மதியா ஜமாத்தின் போதனை வரலாறு மற்றும் அது நிலைநாட்டப்பட்டதன் நோக்கத்தை எடுத்து காட்டினார்கள். இறுதியில் ஹசரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தின்படி செயல்பட்டவாறு பிரித்தானிய அரசாங்கத்தின் கீழ் வாரிசுகள் வரை சென்றடைவதற்கும் போதனை நல்குமாறு வேண்டினார்கள். இஸ்லாத்தின் தூது செய்தியை மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அன்னார் எட்ட வைத்தார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்திற்கு வருவதற்கான அழைப்பை விடுத்தார்கள். வேல்ஸ் அவர்கள் ஹுசூர் அவர்களால் வழங்கப்பட்ட அன்பளிப்பை ஒப்புக்கொண்டார்கள். மேலும் சீஃப் செக்ரட்டரி மூலமாக அதற்கு நன்றியும் கூறினார். அதன் பிறகு நல்ல தாக்கங்களும் ஏற்பட்டன. 1936 8வது எட்வர்டு என்று அழைக்கப்படக்கூடிய நபர் இங்கிலாந்து அரசரானார். நான் கூறியது போன்று கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பின்னர் அவர் ராஜினாமா செய்துவிட்டார்கள். அன்னார் அந்த அன்பளிப்பை மிகவும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் கண்டார்கள். தனது சீஃப் செக்ரட்டரி மூலமாக, அதாவது தலைமைச் செயலர் மூலமாக மட்டும் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை. மாறாக 1922 லாகூரிலிருந்து ஜம்மு வரை பயணம் செய்து அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து முடித்தார்கள். மிகவும் மகிழ்ச்சி கொண்டார்கள். புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது சில இடங்களில் அன்னாரின் முகம் ரோஜா பூவை போன்று மலர்ந்திருந்ததாக பின்னர் கிடைத்த தகவல்களிலிருந்து தெரிய வருகின்றது. அதே போன்று அன்னாரின் உதவியாளரும் கூறியிருக்கின்றார். அன்னார் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென எழுந்து நின்று விடுவார்கள். ஆக இதற்கு சிறிது காலம் பிறகு அன்னார் கிறிஸ்துவ மதத்திலிருந்து வெளியேறியதாகவும் அறிவித்து விட்டார்கள். துல்ஃபிகார் என்ற பத்திரிகை ஏப்ரல் மாதம் 24 1922 அன்று இவ்வாறு எழுதியுள்ளது. அந்த புத்தகம் தொடர்பாக மதிப்புரை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இஸ்லாத்தை பரப்புகின்ற பணியில் அஹ்மதியா ஜமாத்தின் 2வது கலீஃபா அவர்களின் தைரியத்தை நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியாது. வேல்ஸ் பரிசு என்ற புத்தகத்தின் பெரும் பகுதி இஸ்லாமிய தப்லீகால் நிரம்பியுள்ளது. அது ஒரு பெரும் சாதனையாகும். அதை பார்த்து அகமதி அல்லாதவர்கள் ஏக்கம் கொள்வார்கள். பத்திரிகை கட்டுரைகளின் மேஜைகளிலிருந்து காழ்ப்புணர்ச்சி எனும் மாலையை கழுத்திலிருந்து கலற்றி வைத்து விடுவது அவசியமாகும். அதன் காரணமாக அந்த பரிசை கண்டு வியந்து எழுந்து நிற்கின்றோம். இந்த பரிசில் நூலாசிரியரான அறிஞர் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தின்படி முழுமையாக அமல் செய்துள்ளார்கள். இஸ்லாத்தின் அழைப்பில் மிகவும் சுதந்திரமாகவும் தைரியத்துடனும் ஆங்கிலேய அரசாங்கத்தின் வாரிசுதாரர்களுக்கு எட்ட வைத்து விட்டார்கள். 2வது விஷயம் என்னவென்றால், இஸ்லாத்தின் ஏதாவது ஒரு பிரிவின் ஒரு நபர் அல்லது தற்போதைய காலத்தில் வெறுப்பை விரும்பும் ஏதாவது ஒரு பத்திரிகை இந்த பரிசின் மீது ஆட்சேபனை செய்யக்கூடும். அந்த பரிசில் தேவையற்ற பாராட்டுதல்கள் எங்கும் இடம்பெற்றிருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆயினும் சில இடங்கள் இருக்கின்றன. அதில் ஹசரத் மிர்சா சாஹிப் ஆரம்பம் முதல் கடைசி காலகட்டத்தின் பகுதிகளை நான் கண்டுள்ளேன். ஆனால் அந்த சம்பவங்கள் அமைதியின் விருப்பம் மற்றும் அரசாங்கத்தின் நன்றியுணர்வை வெளிப்படுத்தக்கூடியவையாகும். அமைதியற்ற வன்முறையை விரும்பும் பிரிவை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். மேலும் அல்லாஹ் அதனை அழித்து நாசமாக்கி விடுவான். இதேபோன்று பஞ்சாபை சேர்ந்த நீம் சர்க்காரி பத்திரிகை சிவில் அண்ட் மிலிட்டரி கெசட்டில் இவ்வாறு எழுதியுள்ளது. ஏப்ரல் மாதம் 18 1922 தனது வெளியீட்டில் அது இவ்வாறு கூறுகிறது. இதை நாம் ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். மிகவும் தகுதியுடனும் ஞானத்துடனும் தனது சான்றுகளை மிக அழகிய வடிவில் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதன் நோக்கம் தப்லீக் முயற்சியாகும். பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அஹ்மதி ஆக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த புத்தகத்தின் முக்கியத்துவம் மற்றும் விலை மதிப்பில் எந்த சந்தேகமும் இல்லை. மார்க்கத்தில் இந்துஸ்தான் மற்றும் பிரித்தானியாவின் பல்வேறு மார்க்கங்களின் ஆர்வம் காட்டி வரும் மக்களுக்கு இந்த புத்தகம் ஒரு விருந்தாக அமையும். வெளி உலகிலும் இந்த புத்தகம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். மேற்கத்திய நாடுகளில் இந்த புத்தகம்
இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு ஒரு புதிய வழியை திறந்து தந்துவிட்டது. எனவே ஆஸ்திரேலியாவின் தலைநகரமான வயானாவை சேர்ந்த ஒரு பேராசிரியர், அவர் 3 மொழிகளில் புலமை பெற்றவராவார். இதனை படித்து இந்த புத்தகத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். வேதனை என்னவென்றால் அவருக்கு வயதாகிவிட்டது. இல்லையென்றால் உலகம் முழுவதும் அவர் இதனை வெளியிட்டிருப்பார். ஹஜ்ரத் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இவ்வாறு எழுதுகின்றார்கள்: இந்த புத்தகம் அமெரிக்காவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னும் கூறப்போனால் அமெரிக்கர்களின் அறிவார்ந்த தேட்டங்களுக்கேற்ப இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளதாகவே தெரிகிறது. மேற்கத்திய நாடுகள் மட்டுமின்றி ஆப்பிரிக்க நாடுகளிலும் அதன் தாக்கம் ஏற்பட்டது. எனவே நைரோபியாவின் பத்திரிகை தலைவர் இவ்வாறு எழுதியுள்ளார்: நான் கிறிஸ்துவர் இல்லை என்றாலும் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவனாவேன். ஆயினும் அவர்களின் புத்தகங்களை நான் நன்கு படித்துள்ளேன். ஆனால் நான் இந்த புத்தகத்திலிருந்து பெற்றதையும் நான் அடைந்த இன்பத்தையும் என்னால் விவரிக்க முடியாது. இந்த புத்தகத்தை எழுதக்கூடியவர் முஸ்லீமாக இருந்தாலும் அவர் கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில் ஆண்டாண்டு காலம் இருந்துள்ளாரோ என்ற ஐயமே எங்களுக்கு எழுந்துள்ளது. மேலும் அவர்களது புத்தகங்களை மிகவும் சீர்தூக்கி படித்து அதன் பிறகே இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார் என்பதும் தெரிய வருகின்றது. இல்லையென்றால் கிறிஸ்துவர்களுக்கு இதுபோன்ற ஆணித்தரமான விஷயங்களை எழுதுவதும் கூறுவதும் கடினமான ஒரு காரியமாகும். காழ்ப்புணர்ச்சியிலிருந்து முற்றிலும் விலகி மார்க்க அடிப்படைகளில் மட்டும் எழுதப்பட்ட இதுபோன்ற ஒரு புத்தகம் இதற்கு முன்பு ஒருபோதும் என் கண்ணில் பட்டதில்லை. இதுபோன்ற அழகில் இதுபோன்ற சிறப்பை உள்ளடக்கிய புத்தகத்தை நான் கண்டதில்லை. அதேபோன்று 1924ஆம் ஆண்டு அன்னார் உண்மை இஸ்லாம் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றினார்கள். புத்தகம் பெரியதாகும். அதன் சுருக்கம் அந்த கூட்டத்தில் வாசிக்கப்பட்டது. 250 பக்கங்களை கொண்டதாகும். 1924ஆம் ஆண்டு வாம்பலே கான்ஃபரன்ஸ் நடத்தப்பட்டது. உலகிலுள்ள அனைத்து மார்க்கங்களின் பெரும் அறிஞர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் தத்தமது மார்க்கத்தின் சிறப்புகள் பற்றி சொற்பொழிவாற்ற வரவேண்டும் என்றும் கூறப்பட்டது. அதில் ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மாநாட்டிற்காக அஹ்மதியத், அதாவது உண்மை இஸ்லாம் என்ற பெயரில் மே மாதம் 24ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை, அதாவது 2 வாரத்திற்கும் குறைவான காலத்தில் மிகவும் அற்புதமான நூலை எழுதினார்கள். பின்னர் அதன் சுருக்கத்தை ஹஜ்ரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முன்னிலையில் ஹஜ்ரத் சௌத்ரி முகமது ஜஃபருல்லா கான் சாஹிப் அவர்கள் அந்த மாநாட்டில் வாசித்து காட்டினார்கள். அந்த சொற்பொழிவு எத்தனை தனித்து சிறப்பு மிக்கதாக இருந்ததென்றால் கிறிஸ்துவர்களின் பெரும் தலைவர்களும் தன்னையும் மறந்து பாராட்டினார்கள். மேலும் நிச்சயமாக இந்த கட்டுரை மனித எண்ணங்களை எடுத்துரைத்துள்ளன. தர்பியத் மற்றும் சான்றுகள் மற்றும் அதன் சிறப்புகள், அதனுடைய அழகு முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கின்றது என்றும் கூறினார்கள். எனவே இந்த சொற்பொழிவின் மூலம் இறைவன் அஹ்மதியத், அதாவது உண்மை இஸ்லாத்தின் தூது செய்தியை உலக மார்க்கத்தின் பெரும் தலைவர்களுக்கு எட்ட வைப்பதற்கான சந்தர்ப்பமாக ஆக்கிவிட்டான். அவர்களும் இஸ்லாத்தின் உண்மைத்துவத்தை ஒப்புக்கொள்ளும் நிர்பந்தத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இந்த புத்தகத்தில் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை பல்வேறு அம்சங்களில் மிகவும் அழகிய முறையில் ஒளியூட்டியுள்ளார்கள். முதலில் அவர்கள் சூரா சாஃபாத்தின் வசனங்களிலிருந்து இந்த விஷயத்தை நிறுவனம் செய்தார்கள். அதாவது, இங்கு நடைபெறுகின்ற இந்த மார்க்க மாநாடுகளின் செய்திகளை பற்றி இன்றிலிருந்து 1300 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் செய்தி வழங்கியுள்ளது என்று கூறினார்கள். அதன் பிறகு அன்னார் இஸ்லாத்தின் அறிமுகத்தை செய்து வைத்தார்கள். பின்னர் உறுதியான சான்றுகள் மூலம் அஹ்மதியத் மற்றும் உண்மை இஸ்லாம் இரண்டும் ஒரே விஷயம்தான் என்பதையும் நிறுவனம் செய்தார்கள். அதன் பிறகு அன்னார் மார்க்கத்தின் 4 நோக்கங்களை எடுத்து வைத்தார்கள். அதன் அடிப்படையில் முதலில் இறைவன் தொடர்பான இஸ்லாமிய சிந்தனைகளை மிகவும் தெளிவுடன் எடுத்துரைத்தார்கள். மனிதன் தனது இறைவனுடன் எவ்வாறு தொடர்பு வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் எவ்வாறு விரும்புகின்றது என்றும் அன்னார் விளக்கினார்கள். இறைவன் புறமிருந்து மனிதனுக்கு என்னென்ன பொறுப்புகள் சுமத்தப்பட்டுள்ளன என்பதையும் விளக்கினார்கள். இறைவன் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும், காரணிகளை பயன்படுத்தவே கூடாது என்று இஸ்லாம் போதிப்பதாக கூறப்படும் கேள்விகளுக்கும் பதிலளித்தார்கள். அதாவது எல்லா பணிகளையும் இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும், கை கால் அசைப்பதற்கு எந்த அவசியமும் இல்லை என்று முஸ்லிம்கள் மீது செய்யப்படும் ஆட்சேபனைகளுக்கும் அன்னார் பதிலளித்தார்கள். இஸ்லாம் ஒருபோதும் அதுபோன்ற போதனையை வழங்கவில்லை என்பதை திருக்குரான் ஆதாரத்தின் மூலமாக ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறுவனம் செய்துள்ளார்கள். இன்னும் கூறப்போனால் காரணிகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டும், வழிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும், அதன் பின்னரே இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். தவக்குல் என்பது காரணிகளை கைவிட்டு விடுவதன் பெயர் அல்ல, மாறாக இறைவன் ஓர் உயிருள்ள இறைவன் ஆவான் என்ற நம்பிக்கையின் பெயர்தான் தவக்குல் ஆகும் என்பதை ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதில் விளக்கியுள்ளார்கள். பின்னர் ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை பற்றியும் ஒளிபாய்ச்சினார்கள். அதாவது, தற்போது இஸ்லாம் மட்டும்தான் மனிதனை இறைவனுடன் சந்திக்க வைக்க முடியும். ஏனென்றால் இஸ்லாம் இவ்வாறு வாதம் செய்கின்றது: எவரெல்லாம் இஸ்லாம் கூறும் போதனைக்கு ஏற்ப செயல்பட்டவாறு இறைவனை சந்திப்பதற்கு துடிப்புடன் இருப்பாரோ,
இறைவன் நிச்சயம் அவருக்கு கிடைத்து விடுவான். ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தின் போதனையின்படி நடந்து இறை பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் இஸ்லாத்தில் தோன்றி வந்துள்ளார்கள் என்பதையும் விளக்கினார்கள். இதுபோன்ற சந்தேகங்களை இஸ்லாத்தால் மட்டுமே தீர்த்து வைக்க முடியும். எனவே அந்த நபர்கள் இறை இருப்பை பற்றிய முழுமையான ஞானத்தை வழங்கியுள்ளார்கள். ஆக இக்காலத்தில் அல்லாஹ் இந்த நோக்கத்திற்காக, அதாவது மக்கள் இறைவனது இருப்பை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும், சந்தேகம் மற்றும் ஐயங்கள் என்ற வாழ்க்கையிலிருந்து தூயவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியுள்ளான். அதன் பிறகு ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லொழுக்கத்தின் மீது பல்வேறு அம்சங்கள் பற்றியும் விரிவாக விளக்கியுள்ளார்கள். மேலும் இஸ்லாத்தின் நல்லொழுக்க போதனைகள் தான் முற்றிலும் தூய்மையானதாகும், மேலும் வேறு எந்த மார்க்கமும் அதனுடன் போட்டி போடவே முடியாது என்பதையும் அன்னார் அந்த சொற்பொழிவில் நிரூபணம் செய்துள்ளார்கள். பின்னர் அன்னார் நல்லொழுக்கத்தின் அழகிய விதிமுறைகளையும் தீய ஒழுக்கங்களிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகளை பற்றியும் ஒளிவாச்சியுள்ளார்கள். மேலும் ஒழுக்கத்தை சரி செய்து கொள்வது தொடர்பான இஸ்லாமிய போதனைகளையும் அன்னார் எடுத்துக் கூறினார்கள். அதன் பிறகு அன்னார் நாகரீகம் தொடர்பாக இஸ்லாமிய போதனைகளையும் எடுத்துரைத்தார்கள். மிகவும் நுட்பமான வழிமுறைகளில் நல்லொழுக்கம் மற்றும் நாகரீகத்திற்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை விளக்கினார்கள். பின்னர் சமூகத்தில் பல்வேறு தரப்பட்ட மக்களுடன் மனிதனுக்குள்ள தொடர்புகள் எந்தெந்த வரம்புகளில் இருக்க வேண்டும் என்பது பற்றியும் ஒளிபாய்ச்சியுள்ளார்கள். பின்னர் குடியுரிமையின் விதிமுறைகளையும் எடுத்து வைத்தார்கள். அதன் பிறகு அரசாங்கம் மற்றும் பொதுமக்களின் கடமைகள் மற்றும் உரிமைகள் பற்றியும் விரிவாக விளக்கினார்கள். பின்னர் இந்த கட்டுரையை மேலும் விரிவுபடுத்தியவாறு அரசாங்கங்களுக்கிடையேயான தொடர்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றியும் ஒளிபாய்ச்சியுள்ளார்கள். மேலும் பல்வேறு நாடுகளில் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான திருக்குரானின் அழகிய வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் எடுத்து கூறினார்கள். மேலும் லீக் ஆஃப் நேஷனின் அடித்தளம் இந்த விதிமுறையின் கீழ் அமைக்கப்பட்டால் அது வெற்றி பெறும் என்று கூறினார்கள். அவ்வாறு அது வைக்கப்படவில்லை, எனவே அது தோற்று போனது. அதேபோன்று யுஎன்ஓ ஐநா அமைப்பும் இதன்படி செயல்படவில்லை என்றால் அதுவும் தோற்றுவிடும் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் புத்தகத்தின் இறுதியில் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்திற்கு பிறகு நிகழும் நிலைமைகளை பற்றியும் ஒளிவாச்சியுள்ளார்கள். மேலும் மறு உலகில் கிடைக்கும் நற்கூலி மற்றும் தண்டனை பற்றியும் அதில் எடுத்துக் கூறியுள்ளார்கள். இந்த புத்தகத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனை பற்றி மட்டும் கூறவில்லை, மாறாக அந்த போதனையின்படி செயல்படக்கூடியவர்களின் உதாரணங்களையும் அன்னார் எடுத்துக் கூறினார்கள். அந்த மக்கள் எவ்வாறு தங்களது வாழ்க்கையில் புரட்சியை ஏற்படுத்தினார்கள் என்பதையும், ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் போதனை அவரிடத்தில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதையும், மேலும் அவர்களில் சிலர் தமது உயிரையும் அர்ப்பணித்து விட்டனர் என்பதையும், ஆயினும் அன்னாரின் போதனையை அவர்கள் கைவிட்டு விடவில்லை என்பதையும் விரிவாக எடுத்துக் கூறினார்கள். இறுதியில் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழு உலகிலும் வசிக்கக்கூடியவர்களுக்கு அகமதியத்தை ஒப்புக்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தவாறு அவர்களின் கஷ்டங்கள் நீங்குவதற்கான நேரம் வந்துவிட்டதாக நற்செய்தியும் வழங்கினார்கள். அந்த கஷ்டங்களை அகற்றக்கூடிய வானவர்களின் கீழ் ஒன்று கூடிவிட்டால் பின்னர் அவர்கள் மார்க்கத்திலும் உலகத்திலும் வெற்றி பெற்று விடுவார்கள் என்றும் தனது சொற்பொழிவில் கூறினார்கள். கட்டுரை முடிவு பெற்றதும் கூட்டத்தின் தலைவர் பல்வேறு சொற்களில் தனது கருத்தை எடுத்துரைத்தவாறு கூறினார். எனக்கு அதிகமாக பேசுவதற்கு அவசியமில்லை. கட்டுரையின் சிறப்பு மற்றும் அதன் மேன்மையை கட்டுரையே வெளிப்படுத்திவிட்டது. நான் தற்போது மாநாட்டின் பார்வையாளர்கள் சார்பாக கட்டுரையின் சிறப்பு, கட்டுரையின் வரிசை கிரமம், அதன் எண்ணங்கள் மற்றும் உயர்தரமான ஆதாரங்களின் வலிமைக்காக ஹசரத் கலிஃபத்துல் மசீஹ் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். பார்வையாளர்கள் முகத்தாலும் நாவின் நிலையாலும் எனது இந்த கூற்றை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் புறமிருந்து நன்றி கூறுவதற்கு நான் பொருத்தமானவனாக இருக்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன். நான் அவர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் உரிமையை செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு சகோதரர் ஹசரத் சாஹிப் அவரிடம் வந்தார். மேலும் நான் இந்தியாவில் 30 ஆண்டுகள் பணி செய்துள்ளேன். நான் முஸ்லிம்களின் சூழல்களை ஆய்வு செய்து வந்துள்ளேன். ஏனென்றால் நான் ஒரு மிஷனரியாக இந்தியாவில் பணி செய்தேன். ஆனால் நீங்கள் எந்த சிறப்புடன், தெளிவுடன் மற்றும் மேன்மையுடன் இன்று இந்த கட்டுரையை எங்களுக்கு முன்னால் வைத்தீர்களோ, நான் இதற்கு முன்பு வேறு எந்த கூட்டத்திலும் இப்படி ஒரு சொற்பொழிவை கேட்டதில்லை. கட்டுரை எண்ணங்களின் அடிப்படையில், வரிசை கிரமத்தின் அடிப்படையிலும், ஆதாரத்தின் அடிப்படையிலும் ஆழ்ந்த தாக்கத்தை கொண்டதாக இருக்கின்றது. நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றொரு நபர் வந்தார். அவர் கூறினார், நான் இந்த கட்டுரையை கேட்பதற்காக பிரான்சிலிருந்து வந்துள்ளேன். கிறிஸ்துவத்தை விட நான் இஸ்லாத்திற்கு முன்னுரிமை வழங்கி வந்தேன். இஸ்லாத்தை விட புத்த மதத்திற்கு நான் முன்னுரிமை வழங்கி வந்தேன். ஆனால் நான் தற்போது தங்களின் கட்டுரையை கேட்ட பிறகு கூறுகின்றேன், புத்த மதத்தையும் நான் கேட்டிருக்கின்றேன். உண்மையில் இஸ்லாம் தான் அனைத்து மார்க்கங்களை விட மேலான மார்க்கமாகும் என்பதை நான் தற்போது ஒப்புக்கொள்கின்றேன் என்று கூறினார். மேலும் தாங்கள் எந்த அழகுடனும் சிறப்புடனும் மேலும் அழகிய முறையிலும் இஸ்லாத்தை முன்வைத்திருக்கின்றீர்களோ அதற்கு வேறொரு மார்க்கம்
ஒருபோதும் போட்டி போடவே முடியாது. எனது உள்ளத்தில் அதற்கு தற்போது ஆழமான தாக்கங்கள் உள்ளன. இன்னும் ஏராளமான நல்ல கருத்துக்கள் எல்லாம் அந்த சபையில் எடுத்து வைக்கப்பட்டன. அடுத்து மிஸ் சார்லஸ் என்ற மாநாட்டின் செயலாளர் சௌத்ரி சாஹிப் அவரிடம் இவ்வாறு கூறினார்: நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். ஓர் ஆண் நண்பர் என்னிடம் வந்தார். அவர் இந்த சொற்பொழிவை வெகுவாக பாராட்டினார். இங்கு பேராசிரியராக இருக்கின்ற ஜெர்மன் நபர் ஒருவர் ஜல்சாவிலிருந்து திரும்பி செல்கின்ற நேரத்தில் சாலையில் செல்லும் போது முன்னால் சென்று ஹசரத் சாஹிப் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். எனக்கு அருகில் பெரும் ஆங்கிலேயர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் தங்களது தொடைகளை தட்டி கொண்டிருந்தனர். மேலும் ரேர் ஐடியாஸ், ஒன் கேனாட் ஹியர் சச் ஐடியாஸ் எவ்ரிடே என்று கூறிக்கொண்டிருப்பதை நான் எனது காதுகளால் கேட்டேன் என்று கூறினார். பொருள்: இவை மிகவும் அழகிய சிந்தனைகளாகும். இதுபோன்ற சிந்தனைகள் தினமும் கேட்பதற்கு கிடைக்காது. அதே பேராசிரியர் அறிவிக்கின்றார், சில இடங்களில் மக்கள் தங்களையும் அறியாமல் வாட் அ பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரூ பிரின்சிபல் என்று கூறினார்கள். அதாவது என்ன ஒரு அழகான உண்மையான போதனைகள் என்பதை மக்கள் தன்னையும் அறியாமல் பாராட்டிக் கொண்டிருந்தனர். தனது கருத்தை அவர் இந்த சொற்களில் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த ஜெர்மானிய பேராசிரியர் அகமதிகளுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் ஒரு திருப்பு முனையாக அமைந்துவிட்டது என்று கூறினார். அதாவது முன்னேற்றத்திற்குரிய ஒரு இடமாகும் என்று கூறினார். இது எப்படிப்பட்ட வெற்றி என்றால், நீங்கள் ஆயிரக்கணக்கான பவுண்டுகளை செலவிட்டிருந்தாலும் இதுபோன்ற விளம்பரமும் வெற்றியும் உங்களுக்கு கிடைத்திருக்காது. இவை அனைத்தும் ஒரு சொற்பொழிவின் மூலம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்று அவர் கூறினார். பஹாயி மார்க்கத்தின் ஒரு பெண்மணி சொற்பொழிவை கேட்டார். பின்னர் எங்களுடன் வீட்டிற்கு அருகில் வரை வந்தார். நான் பஹாயி எண்ணங்களை கொண்ட பெண்மணியாவேன். ஆனால் இன்றைய சொற்பொழிவை கேட்ட பிறகு எனது எண்ணங்கள் மாறிவிட்டன. தங்களின் சொற்பொழிவுகளை நான் அதிகமாக கேட்க விரும்புகின்றேன். எப்போது எங்கெங்கெல்லாம் தங்களின் சொற்பொழிவுகள் நிகழும் என்பதை எனக்கு நீங்கள் தயவு செய்து கூறிவிடுங்கள். நான் நிச்சயம் அங்கு வந்து விடுவேன் என்று கூறினார். ஒரு பெண்மணி பின்தொடர்ந்து வந்து தனது வீட்டிற்கு தேநீர் அருந்த வருமாறு அழைப்பு கொடுத்தார். மற்றொரு சகோதரர், நாட்டுப்பற்றை விட மிகவும் அன்பிற்குரிய கட்டுரையை நீங்கள் எடுத்து கூறிவிட்டீர்கள் என்றெல்லாம் பாராட்டினார். ஆக எவ்வாறு இருப்பினும் சில துளிகளையே நான் தற்போது உங்களுக்கு முன்னால் எடுத்து வைத்துள்ளேன். அது 18 வயதிலிருந்து 35 வரையிலான அறிவு மற்றும் இறை ஞானத்தின் முத்துக்களாக அமைந்துள்ளது. ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இளமை பருவத்தின் ஆரம்பம், பிறகு இளமை பருவம், பின்னர் அதன் தொடர்ச்சியாக இளமை பருவத்தில் ஆற்றிய சொற்பொழிகளாகும் இவை. இது எந்த நபரின் கூற்றுகள் என்றால், நான் கூறியது போன்று அந்த நபர் உலகியல் கல்வி எதையும் கற்றிருக்கவில்லை. ஆனால் பௌதீக மற்றும் ஆன்மீக ஞானத்தால் அவர் நிரப்பப்பட்டிருந்தார். அவர் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவம் மற்றும் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைத்துவத்திற்கு ஒரு அடையாளமாக திகழ்கின்றார். நான் எடுத்து வைத்துள்ள விஷயங்கள் அனைத்தும் 17 ஆண்டுகால காலகட்டத்தில் அன்னார் கூறிய விஷயங்களாகும். கிலாஃபத்திற்கு முன்பு அன்னார் கூறிய சில விஷயங்களையும் கிலாஃபத்திற்கு பிறகு அன்னார் ஆற்றிய சில உரைகளையும் நான் எடுத்து வைத்துள்ளேன். இவை அனைத்தும் 17 ஆண்டு காலகட்டத்தில் அன்னார் ஆற்றிய சொற்பொழிவுகளாகும். அதில் 100ல் ஒரு பங்கை கூட என்னால் எடுத்துக் கூற முடியவில்லை என்றே நான் கருதுகின்றேன். புத்தகத்தின் அறிமுகத்தை எடுத்துக் கூறலாம் என்று எண்ணியிருந்தேன். இன்னும் குத்பாக்களும் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தஃப்சீர்களும் இருக்கின்றன. அதில் அறிவு மற்றும் ஞானத்தின் கருத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. மேலும் அதில் அறிவு மற்றும் ஞானத்தின் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. பின்னர் பல்வேறு சபைகளில் அன்னார் உலகத்திற்கு வழிகாட்டியுள்ளார்கள். எனவே அந்த கருவூலத்தின் பெரும்பகுதி அச்சிடப்பட்டு விட்டது. ஜமாத் உறுப்பினர்கள் அதனை படிக்க வேண்டும். அல்லாஹ் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே செல்வானாக. பாகிஸ்தானின் நிலைமைகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அங்குள்ள மக்களுக்கும் அமைதியுடனும் நிம்மதியுடனும் வாழ்க்கையை கழிப்பதற்கு நற்பாக்கியத்தை வழங்குவானாக. மேலும் எதிரிகளின் தாக்குதல்களையும் சதி திட்டங்களையும் தனது அருட்களால் அழித்து விடுவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له
ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر